தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்போ பார்க்குறது அல்டிமேட் ஏர்னிங் தமிழ் சேனல். இப்போ நம்ம சேனலில் ப்ரிடிக்ட் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய அடுத்து சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் நேம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா Sport11 இந்த ஆப் தான். ஸோ இந்த ஆப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிஜிஸ்டர் பண்ணால் 100 rupees ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து கேம் வந்து ப்ளே பண்ணுறது, இந்த டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஆல் ப்ளே அப்படின்ற ஆப்புக்கு வந்து நான் வந்து வீடியோ பண்ணியிருந்தேன். ப்ரிடிக்ட் பண்ணுறதுல இதுதான் வந்து பெஸ்ட்டான ஆப்பு, ஈஸியாக எல்லாராலையும் ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்லாம் டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன். இந்த ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சரியாக தெரியலனா இந்த ஆப்போட லிங்க்கும் இந்த ஆப்போட வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் 2 பேரை வந்து செலக்ட் பண்ணணும், 2 பேரை நம்பி வந்து நம்ம வந்து பெட் கட்டணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. ஒரே ஒரு பிளேயர் தான், கேப்டன் மட்டும்தான். ஈஸியாக ஒரே கேப்டனை வந்து சூஸ் பண்ணி ஈஸியாக உங்களால் வின் பண்ண முடியும். இதில் எப்படி வந்து ஈஸியாக வின் பண்ணுறது, எப்படி டீமை செலக்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நான் டெலகிராம் சேனல் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கேற்ற மாதிரி இனிமேல் வந்து இந்த யாரை வந்து கேப்டனாக வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்ற சஜஷனும் நான் வந்து டெலகிராம் சேனல் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து வின் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் டெய்லி, இந்த மாதிரி நான் வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆடியோவும் நான் வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து அமைச்சிருக்கேன். ஸோ நான் அதை வந்து நான் டெலகிராம் சேனலில் பின் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதை கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற Sport11 இந்த ஆப்புக்கு வந்து வருவோம். ஃபஸ்ட்டு இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஆப்பை ஓப்பன் பண்ணணும்னா சைனப் ப்ராசஸ் வந்து நம்ம வந்து பண்ணோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணி லாகின் பண்ண கேட்கும். உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணி லாகின் வந்து கொடுத்துருங்க. அடுத்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வந்து கொடுத்துருப்பீங்க, அட்டாச் ஆகி வந்திருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜிமெயில் வந்து கொடுக்கணும். அடுத்து உங்கள் நேமு, அடுத்து வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. திரும்ப கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே ரெஃபர் கோடுன்னு இருக்குது. ஸோ ஆப்ஷனல் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ரெஃபர் கோடு போடாமல் போனீங்கன்னா உங்களுக்கு சைனப் போனஸாக கிடைக்கிற 100 rupees வந்து கிடைக்காது. ஸோ மஸ்ட்டு எல்லோரும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ரெஃபர் கோடை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி போங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ரெஃபர் கோடு கொடுத்துருக்கேன். என்னோட ரெஃபர் கோடோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட ரெஃபர் கோடு யாராச்சும் கிடச்சிச்சின்னா அதை கூட நீங்கள் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த 100 rupees வந்து கிடைக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இப்போ இது எல்லாமே நீங்கள் வந்து என்டர் பண்ணிட்டீங்க. என்டர் பண்ணி முடிச்சோன்னே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பை ரிஜிஸ்டரிங் ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கா, இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ரவுண்டை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆயிரும். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க, நானும் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆப் வந்து ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு ஆப்போட இன்டர்ஃபேஸில் அடுத்து என்னென்ன மேட்சஸ் இருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்து ஷோ ஆகும். இங்கே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ஆப்ஷன் கீழே இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைன் அப் போனஸ் 100 rupees வந்து கிடச்சிருச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெஃபர் கோடை போட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 100 rupees வந்து கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரிஞ்சிருக்கும், நான் இன்னும் எந்த ஒரு டெபாசிட்டும் பண்ணல, வின்னிங் அமௌண்ட்டும் எதுவும் வந்து நான் வின் பண்ணல. ஜஸ்ட்டு நான் சைன் அப் பண்ணதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஷ் போனஸ் ஒரு 100 rupees வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வித்ட்ரான்னு இருக்குது பார்த்தீங்களா, சும்மா அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. இது வந்து என்னென்னா இப்போ இந்த ஓகே வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த இதில் நீங்கள் வந்து ப்ரொஃபைல் வந்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து என்னென்னா நம்ம எல்லா ஆப்லேயும் வந்து பண்ணுற மாதிரி தான். உங்களோட மொபைல் நம்பர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் ஐடி இதை வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கு. ஸோ நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற எல்லா ஆப்லையும் இது வந்து எசென்சியல். அதனால் மஸ்ட்டு நீங்கள் பேன் கார்டும் பேங்க் அக்கௌண்ட்டையும் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி ஆகணும். இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேம் வந்து ப்ளே பண்ணலாம். நீங்கள் வந்து வின் பண்ணுற அமௌண்ட்டை டேரெக்டாக வித்ராவும் எடுத்துக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 rupees சைன் அப் போனஸ் கிடச்சிருச்சு. இதை வச்சு நீங்கள் ஏதாச்சும் ஒரு மேட்ச்சில் வந்து கலந்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மை மேட்சஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப உங்களுக்கு மெயின் பேஜ் வந்து வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் மேட்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து டெல்லிக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ்க்கும் இன்றைக்கி வந்து மேட்ச் இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து நீங்கள் வந்து கலந்துக்கிறனாலும் கலந்துக்கலாம். இன்னொன்று நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தெளிவாக வந்து சொல்லிடுறேன். இப்போ Dream11 ஹால் ப்ளே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிக லெவல் வந்து நீங்கள் அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு வந்து எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து கம்மியான மெம்பர்ஸ் வந்து கலந்துக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு
கான்டெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள், அந்த மாதிரி ஏதாச்சும் ஆப் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக இது வந்து பெஸ்ட்டான ஆப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் பெர்சன்டேஜ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஏன்னா பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் வந்து கலந்துக்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் போல் 444 தான் ஒரு லீக் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 20 பேர் வந்து கலந்துக்கலாம். இதில் 20 பேர் கலந்துக்கிட்டிங்கன்னா 10 பேருக்கு வந்து வின்னிங் அமௌண்ட் வந்து கிடைக்கும். இதில் வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 30 ரூபா தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன லீக்லாம் கலந்துக்கிறதுக்கு இந்த ஆப் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அமௌண்ட் வந்து போகாமல் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதிக லெவல் இந்த 1 லட்சம் 50,000 இந்த மாதிரி வந்துலாம் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியாது. உங்களுக்கு கிடைக்கிற சைன் அப் போனஸை வச்சு நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதை வந்து வித்ராவும் எடுத்துக்க முடியும். ஆனால் இது வந்து இதை வந்து நம்ம எதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு லீக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பிளேயர்ஸ் வந்து கம்மியாக தான் வந்து விளாட போகிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா டோட்டலாகவே 20, 10 இந்த மாதிரி தான் வந்து விளாட போகிறாங்க. ஸோ அதனால் நீங்களும் வந்து வின் பண்ண வந்து மேக்ஸிமம் வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க இதை ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை நான் அதிகமாக வந்து ஏர்ன் பண்ணணும், லக்குனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க ஹாலோ ப்ளே, ட்ரீம் 11 இந்த மாதிரி ஆப்லாம் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி எனக்கு வந்து ஆப் வேணும்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த மாதிரி ஆப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதோட வீடியோ லிங்க்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம டீம் வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணுறோன்னா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தது தான். இருந்தாலும் நீங்கள் வந்து கீழே வந்து கிரியேட் டீம் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல உங்கள் டீமை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த டீம்லாம் வந்து எனக்கு கிரியேட் பண்ணுறது தெரில, எனக்கு கேப்டன்லாம் யாரை போடுறதுன்னு தெரில அப்படின்னாலும் அதுக்கும் நான் வந்து ஒரு வீடியோ லிங்க் வந்து தரேன். அதை பார்த்து உங்கள் டீமை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இவ்வளோ தான் இந்த ஆப்பில் வந்து ஆஃபர்ஸ் இப்போதைக்கு கொடுத்துருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டை வந்து நீங்கள் வந்து இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 10 ருபீஸ் சூப்பர் கேஷும் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் அல்டிமேட் ஏர்னிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.